ஹாய் ஹலோ மக்களே. கடைசியாக பேனூட் சுந்தரத்தோட எபிசோட் 3ல் என்ன பார்த்துருப்போம்னா, இந்த ஜிராமையின் அவன் இங்கே திட்டத்துக்காக தான் வந்தேன் அப்படிங்கும்போது வந்து சொல்லலாம். எதுக்கும் கேட்டுக்கிட்டு நான் உனக்கு டபுளாக பே பண்ணீங்க அப்படிங்கும்போது சொல்ல, இவன் அமைதியாகிட்டு எனக்கு இதை பற்றி யோசிக்கணும், எந்த ஒரு விஷயத்தையும் முன்னாடியே சொல்லாமல் இப்படி சொன்னால் நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கும்போது இந்த ஜிரா கேட்க, இதுக்கு கோவம் அண்ணா தான் இருக்குது பாத்ரூமு, நீ இப்போ யோசிச்சுட்டு வா அப்படிங்கும்போது வந்து சொல்லலாம். கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்த ஜிராவும், நான் ஒத்துக்கிறேன், நீ எவ்வளோ பே பண்ணுவ அப்படிங்கும்போது வந்து கேட்க, இதை கேட்டுட்டு கோவம் ஒரு கையை தட்டிக்கிட்டே, அப்படின்னா பணத்தால் எதனாலும் வாங்கிடலாம் அப்படின்னு நீ நிரூபிக்கிற அப்படிங்கும்போதையும் வந்து சொல்லிட்டு இருக்கான். சிறா பையன் என்ன நினைச்சான்னு தெரில, அதனால இந்த கோயின்னு சொல்லானா, நான் அதை மீன் பண்ணலை அப்படிங்கும்போது வந்து சொல்லிட்டேன், நீ ஜஸ்ட் ஏன் கூட படுத்தா போதும், நான் தூங்குறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லலாம். இதை கேட்டுருச்சுராவும், நீ என்ன பச்சை பிள்ளையா, நானும் ஒன்று தட்டி கொடுத்துக்கிட்டே உன்னை தூங்க இதுக்காக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, இதுக்கு இந்த கோயின்னு சொல்லான்னா, நான் லேடி டாக்டர் கொடுத்த அந்த மெடிசன்ஸ்லாம் வந்து போட்டுட்டேன், அதுக்கப்புறம் இன்னைக்கு ஆஃப்டர்நூன் நல்லாவே எனக்கு தூக்கம் வந்து நீ என் பக்கத்தில் இருந்தப்போ நான் அதுக்காகவே துணியெல்லாம் வந்து பெட்டில் போட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து காமிச்சிக்கிட்டு இருந்தால் எனக்கு தூக்கம் வரல, அதனால நீ தான் என்னை ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியே வந்துட்டு சொல்லலாம். ஜிராக ரியாக்ஷனா, இதுக்கும் எனக்கு என்னடா சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்கும். ஆனால் கோவம், நீ தான் காரணம், நீ தான் என்னை தூங்க வைக்கணும் மாதிரி சொல்லிகிட்டு இருக்க. இதை கேட்டுட்டு சிராவும், நான் குளிக்கணும், அப்போ தான் என்னால் தூங்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்ல, எதுக்கு கோவம்னு சொல்லான்னா, ஆல்ரெடி தூங்க வேண்டிய நேரம் வந்தாச்சு, நான் படுத்து தூங்குறேன், அப்புறம் நான் தூங்கினதுக்கப்புறம் நீ போய் குளிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் அவன் பாட்டுக்கு படுத்துடுறான். சரின்னு சொல்லிட்டு இந்த ஜிராவும் போய் சோஃபாவில் உட்காந்துக்கான். உட்காந்து விட்டு நம்ம கோகிட்ட, சரி நீ தூங்கணுன்னா நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க, இதுக்கு கோவம், நீ ஏதாச்சும் பேசிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஜிராவை இதை கேட்டுட்டு, நான் பேசினாலே நம்ம 2 பேருக்கு எல்லாம் சண்டை தான் வரும் அப்படின்னு சொல்ல, கோவம், ஏன் நான் அப்படின்னா எப்படிப்பட்ட ஆளு நீ நினைக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, இதுக்கு இந்த ஜிரா என்ன சொல்லான்னா, கொஞ்சமும் யோசிக்காமல் ஒரு மூவியில் இருக்கக்கூடிய வில்லன் அப்படிங்கும்போது வந்து சொல்லலாம். கோவம், அப்படின்னா நீ ஒரு வில்லனை தான் உன்னோட மாடலை சூஸ் பண்ணியிருக்கியா என்ன அப்படிங்கும்போது கேட்க, ஆப்ஜெக்டாக ஒரு பொருளை உங்களை வரைகிறது பிடிக்கும் அப்படிங்கும்போது சொல்லலாம். இதுக்கு கோவம், அப்படின்னா ஒரு மனுஷனாட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்க, இதுக்கு ஜிரா என்ன சொல்லலான்னா, உங்கள் கேள்வி ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, கோவம் பதிலுக்கு, உனக்கு என்ன பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி திரும்ப கேட்க, ஜிராவும், நீங்கள் என்ன ட்ரை பண்ணுறீங்களா என்ன அப்படிங்கும்போது கேட்க, இதுக்கு கோவம் இல்லை அப்படிங்கும்போது சொல்லிட்டு, நீ என்னை பற்றி எப்படி ஃபீல் பண்ணன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சுன்னு சொல்ல, ஜிராவும் உடனே, எனக்கு ஒன்று பிடிக்காது, இந்த மாதிரி ரொம்பவும் மோசமான விஷயங்கள் செய்யக்கூடிய ஒருத்தனை எனக்கு பிடிக்காது அப்படிங்கும்போது சொல்லிகிட்டு இருக்க, அங்கே கோட்டு ரியாக்ஷனே இல்லை. அவனும் திருப்பி பேரை சொல்லி கூப்பிட்டுட்டு, நான் சொல்லது கேட்குதா அப்படிங்கும்போது கேட்டா அங்கே அசைவே இல்லை. இதை பார்த்துக்கிட்டு இந்த ஜிராவும், இவன் தூக்கமே வரல அப்படின்னு சொல்லுவான், ஆனால் 2 நிமிஷத்தில் படுத்து தூங்கிடுவான், இவனுக்கு இன்சோம்னியா இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து கூட்டுறான். அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சோஃபாவில் படுத்து ஜிராவும் தூங்கிடுறான். அடுத்த நாள் காலையில் பார்த்தோம்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க, அப்போ தான் ஜிரா முழிச்சு வரான். முழிச்சு வரக்கூடிய ஜிரா கிட்ட கோவம், ஏதாச்சும் சாப்பிட்றியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, எதுக்கு ஜிராவும், இல்லை நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். உனக்கு ஏதாச்சும் வேலை இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம கோபையும் கேட்க, ஜிராவும் இல்லைன்னு சொல்ல, ஹையர் பண்ணிக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸ்விம்மிங் கிளாஸ் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஜிராவும் எனக்கு ஸ்விம் பண்ண தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். கோவம், நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஜிராவும், நீங்கள் எனக்காக ஹாஃப் டேக்கு பே பண்ணதுனால நான் இங்கேயே சாப்பிட்டுக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிடான். அப்படியே அங்கே கட் பண்ணி ஸ்ட்ரீட்டுக்கு அப்புறம் பீமை இப்போ தான் காணிக்காங்க. இந்த பீம் பையன் ஜன்னலோட ஒரு பக்கம் இருந்து அங்கேயும் இங்கேயெல்லாம் என்னத்தை யோசிச்சுட்டு இருக்க, அந்த டைமுக்கு கரெக்டாக பீமோட ஃப்ரெண்டு மாவின் உள்ள வரான். அவன் இப்படி நிற்கிறத பார்த்துட்டு இவனை, ஓ அப்போ லாஸ்ட் நைட் எதுவுமே நடக்கலை போலையே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதுக்கு பீமோ, இல்லை இல்லை இப்போ தான் காலையில் போனானே அவன் சமாளிச்சிட்டு இருக்கான். இதுக்கு மாவினும், எனக்கு தெரியாதா, நீ போய் தான் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருக்க. இதுக்கு இந்த பீம் பையலும், நீ உன் வேலையை மட்டும் பாரு, என் வேலையை நான் பார்த்தேங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அவனும் பதிலுக்கு, நீ இந்த மாதிரி இந்த பொசிஷனில் ரூமில் நிற்கிறப்பவே தெரியுது, அவன் நேற்று ராத்திரி கிளம்பி போயிட்டான்னு,
பாவம் வலையிலே இப்போ அவன் விழல போலையே, அவனோட அந்த அழகுக்கும் மயங்காம ஒருத்தன் எஸ்கேப் ஆயிட்டானே அப்படின்னு சொல்லி இந்த மாவின் பையன் வந்து சொல்லிட்டு இருக்க, இந்த பிமி இதெல்லாம் நடக்காம இருக்க நான் என்ன பண்ணணும், இது ஏதோ சாபம் மாதிரிலாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்டுட்டு இருக்க. இதுக்கு மாவினும், நீ என்ன நடந்தாலும் சரி அவனை வந்து பிடிக்கணும், அதுதான் இதுக்கு ஒரே ஒரு வழி அப்படின்னு இவன் சொல்லலாம். இங்கே கட் பண்ணி ஜிராவையும் கோவையும் தான் வந்து காணிக்காங்க. ராவும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க வரேன் வந்துன்னுட்டு, நீங்கள் இதுக்காக நான் ஸ்விம் பண்ணணும்னு நினைக்கிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, ஓ ஏன்னா என்னோட தெரபிஸ்ட்டு ஏதாச்சும் எக்ஸசைஸ் என்ன வந்து பண்ண சொன்னார், அது என்னோடய இன்சோமியாவை வந்து குணப்படுத்த ஹெல்ப் பண்ணுமா அப்படிங்கும்போது வந்து சொல்லிட்டு, சரி உனக்கு ஏதாச்சும் ஸ்விம்மிங் பேசிக்ஸ் வந்து தெரியுமான்னு கேட்க, இதுக்கு ஜெராவும் ஒன்றும் தெரியாது அப்படிங்கும்போது வந்து சொல்லலாம். இதுக்கு கோவம், இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு ஸ்விம் பண்ணவே தெரியாது, ஆனால் நீ என் கூட இருந்தனா கண்டிப்பாக நீ ஸ்விம் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கும்போது வந்து சொல்லலாம். சரிவா ஸ்விம் பண்ணலான்னு சொல்லிட்டு இவனை கூட்டிகிட்டு உள்ளாடி போனா, இதுக்கு இந்த ஜிராவும் இது ரொம்ப ஆபத்தான தானே அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்க, கோவம், நான் உன்னை இறந்தெல்லாம் வந்து போக விட மாட்டேன், இது அந்த அளவுக்கு பயங்கரமானது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் உள்ளாடி கூட்டிகிட்டு போகிறான். 2 பேரும் பொசிஷனில் என்னதுக்கப்புறம் கோவம், ஃபஸ்ட்டு நீ என்ன பண்ணணும்னா உன் வாய் வழியாட்டு நீ மூச்சு எடுத்துக்கணும், அப்புறம் உள்ளாடி போனதுக்கப்புறம் மூக்கு வழியாக நீ மூச்சை வெளியே விடணும், சரியா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுட்டு 2 பேரும் ரெடியாகி குனியலான்னு போக, இந்த ஜெரா பையே ஒரு நிமிஷம் நான் ஃபஸ்ட் இருந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பயத்தில் வந்து பீதியை கிளப்பிட்டு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் பொறுமையாக 1 2 3ன்னு சொல்லிட்டு 2 பேரும் உள்ளாடி மூழ்க கொஞ்ச நேரம் கூட ஜிராவால் இருக்க முடியல, உடனே வந்து வெளியே இருந்துடுறான். நீ தப்பாக பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எப்படி மூச்சு இழுக்கணும்னு சொல்லலாம்ல, அதை திரும்பவும் சொல்லிட்டு இந்த மாதிரி தான் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு திருப்பி 2 பேரும் உள்ளாடி போக, ஆனால் மறுபடியும் ஜிராவால் இருக்க முடியல. இதனால் இதை கோவம் பார்த்துக்கிட்டு இதை பண்ணுறதுக்கு ஒரு அருமையான டெக்னிக் வந்து இருக்குது, அது கேட்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலும் உண்மை அதுதான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம். சரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிரா கேட்டான்னா, 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ அவங்க பிரீத் அவங்களுக்கே தெரியாமல் அவங்க ஹோல்ட் பண்ணி வைப்பாங்க, அது மூலமாக ஈஸியாக இதை நீ கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியுமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நீ முத்தம் கொடுக்குறியா இல்லைன்னா இப்படி தான் வந்து இருக்க போறியா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, இதுக்கு ஜிராவும், ஒரு வேளை நீ எனக்கு முத்து கட் பண்ணோம்னா அடுத்த சீனே இந்த ஜிரா பையன் இங்கே பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கான், அவள் வேற ஏதோ இடத்துல வேலை பார்த்துட்டு இருப்பா போல, அவன் உள்ளே வந்தோடனே ஒரு நேரம் கூட நீ ஃப்ரீயாக இருக்க மாட்ட போலையே, எல்லா வேலையும் எடுத்து பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்டுட்டு இருக்க. இதுக்கு இங்கும், இப்போது யாரால தான் ஒரே ஒரு ஜாபில் தாங்கிட்டு நிற்க முடியுது, நான் என்னையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும்னா எல்லா ஜாபையும் பண்ணி தானே ஆகணும், அப்புறம் ஆர்ட் கேலரியில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்து, அதனால தானா அங்கே கம்மியாக பே பண்ணாலும் போனேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு அங்கே ஒருத்தர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு, அவரை காணிச்சி இவர் தான் வந்து பாலு அப்படி மாதிரி சொல்லிட்டு பால்கிட்ட இவர் தான் என்னோட ஒரு ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லி 2 பேரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுக்கா அவங்களுக்கே. ஜெராவும் அவனை பார்த்துக்கிட்டு, நான் உங்களோட ஒரு ஃபேனு, உங்களோட ஒரு சில ஒர்க்ஸ் எனக்கு ரொம்ப வந்து பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு அந்த ஒர்க்கை பற்றி டிஸ்கிரைப் பண்ணிகிட்டு இருக்கான். கூடவே நான் நூடான ஆர்ட்டெல்லாம் வந்து ஸ்கெட்ச் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, ஆப்போசிட்டில் இருந்த பாலும் நான் பண்ண அந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படிங்கல நான் ரொம்ப வந்து சந்தோஷப்படுறேன், நீங்கள் சொன்ன அந்த வேலையை என்னோட ஸ்டார்டிங் டைமில் நான் வந்து பண்ணது, இன்னும் நான் நிறைய விஷயம் அதில் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பால் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். அவன் பேசி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஃப்ளார்ஸ் மாதிரி இருக்கக்கூடியதை அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கதை ஜிரா வந்து உத்து பார்த்துட்ருக்கான். இங்கும், உனக்கு இந்த மாதிரிப்பட்ட டிசைன்ஸ் வந்து பிடிக்கும்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன், ஆனாலும் அவங்க முடிச்சதுக்கப்புறம் நீ அதை பொறுமையாக பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, அடுத்த இதுக்கு பீமோ ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்னு தெரில, நம்ம கம்பெனியை நம்ம பில்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி விஷயங்களும் நமக்கு தேவை, ஃப்யூச்சர்லேயும் நமக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நீ போனா உனக்கு பதிலாக வேறு யாரையாச்சும் அனுப்பலாம்ல அப்படிங்கிற மாதிரியும் கேட்க, இதுக்கு இந்த கோப்பையிலும் சரி நான் பார்த்துக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன், யார்ட்டையும் இந்த விஷயத்தை பற்றி நீ சொல்லிடாத, சொன்னேன்னா என்னாவும் தெரியும் தானே அப்படிங்கிற மாதிரின்னு சொல்லலாம். இதுக்கு பீமோ, எனக்கு தெரியும் உனக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லி, ஆனால் உன்னோட தெரப்பிஸ்ட்டு இந்த மாதிரிப்பட்ட விஷயத்துலேருந்து நீ ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு உனக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கலையே என்ன அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து கேட்க, இதுக்கு இந்த கோவம் என்னன்னு தரல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம். இப்படி 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பீம் என்ன சொல்லலான்னா, ஆல்ரெடி ஆடிட் டிபார்ட்மெண்ட்டு உன்னோட வீட்டோட ஒரு சில ஃபோட்டோஸ் வேணும்னு சொன்னாங்க, நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்ல, இதுக்கு கோவம், நான் தான் உனக்கு அனுப்பின்னு சொல்லியிருந்தேனான்னு சொன்னான். இதுக்கு பீம் என்ன சொல்லலாம்னா,
நீ அனுப்புன்னு சொன்ன, எங்கே அனுப்புன? அவனுக்கு என்னெல்லாம் போட்டு வந்து குறைஞ்சிட்டு இருக்கானுங்கன்னு சொல்ல. சரின்னு சொல்லிட்டு கோவம், உனக்கு எந்த சைடு ஃபோட்டோ வேணும்னு வந்து கேட்டா, எதுக்கு இந்த பீம் என்ன சொல்லான்னா, உன்னோட வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடத்தையும் ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைக்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இவன் அதெல்லாம் வந்து பார்த்துட்ருக்கான். ஓ, என்னன்னாலும் பண்ணு போ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல. சரின்னு சொல்லிட்டு பீமும் ஃபோட்டோ எடுக்க போகிறான். கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு இருந்தவன் அப்படியே போய் எழுந்திரிச்சு ஏதோ ஒரு ஒயின் பாட்டில் எடுத்து தூக்கி வச்சு, இது உனக்கு பிடிச்ச ஒயின்ல, இதை குடி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இவன் அங்கேருந்து வந்து கிளம்பிடுறான். இவன் ஒரு நேரம் கூட ஃபுல்லாக ட்ரெஸ் போட்டு தெரிய மாட்டான் போல. அப்படியே அங்கே கட் பண்ணோம்னா ஜிரா நைட்டு வீட்டுக்கு வரதை வந்து காணிக்காங்க. அவனும் வீட்டுக்கு வந்து பேக்ஸ் எல்லாம் தொங்கிட்டு நடந்து போனா எதையும் ஒன்று பார்த்து பைப்பில் ரொம்பவும் அலறி கத்துறான். இல்லை இல்லை, இதை வந்து நடக்கக்கூடாது, நீங்களாம் எப்படி இறந்து போகலாம், நான் உங்கள இறந்து போக விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இவன் தண்ணியை தூக்கி ஊற்றிட்டு இருக்க. என்னன்னு பார்த்தா செடிங்கள்லாம் வாடி இருந்திருக்கும் போல. அதுக்கிட்ட தான் வந்து பேசிக்கிட்டே தண்ணி ஊற்றிட்டு இருக்கான். இங்கே கட் பண்ணோம்னா பீமை காணிக்காங்க. பீமை வீட்டுக்கு ஒன்று ஜீராக்கு கால் பண்ணுவான். ஜெராவும் காலை அட்டன் கூடிய டேப்லெட்டை போட்டுட்டு வாமிட் எடுத்துக்கிட்டு ஒரு மாதிரி உடம்பு முடியாமல் இருந்திருப்பாம்ல, அந்த விஷயம்லாம் இவனுக்கு ஞாபகம் வர. சரி ஓகேன்னு சொல்லிட்டு கோகோ கால் பண்ணுவான். பார்க்கணுமே, அவன் ஒரு கையில் ஃபோனு ஒரு பக்கம் அவன் அப்படிங்கிற மாதிரி வந்து படுத்திருக்கான். கால் வந்தோடனே இவனை அட்டன் பண்ண, நீங்கள் ஜிராவும் இப்போ டைம் என்ன தெரியுமா, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க. அந்த பக்கத்தில் இருந்துட்டு என்னால் தூங்க முடியல, நீ என்னை பார்க்க வரியா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க. இதுக்கு ஜெராவோ, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு வாமிட் வருதான்னு கேட்டால், இல்லை எனக்கு தலை வலிக்குது, நீங்கள் சீக்கிரம் வரியா அப்படிங்கிற மாதிரியும் கேட்க. இதுக்கு இந்த ஜிரா என்ன சொல்லலான்னா, இந்த மாதிரி நீங்கள் திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்க முடியாது, நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்ல. சரி அப்படின்னா இந்த ஃபோன் கால்லே இரு, எங்களோட ஏதாச்சும் பேசிக்கிட்டே இரு, எனக்கு உன்னோட வாய்ஸை கேட்கணும் போல இருக்குன்னு சொல்ல. என் வாய்ஸை கேட்கணும் போல இருக்குன்னு சொன்னோடனே எனக்கு பெயின் ஞாபகம் தான் வருது. ஒரே நாளில் 2 பேரும் என்னோட வாய்ஸை கேட்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. சரி இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா, சரி அவனை வரைஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். என்ன வரைகிறேன்னு கேட்டா இவன் அப்படியே அமைதியாக இருக்கான். ஏன்னா வரைகிறது பீம்ல, அதனால் எதுவுமே வந்து சொல்லாமல், சரி ஓகே அப்படின்னா நான் ஒரு டிராயிங்கை வந்து பெயிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா நான் அங்கே வர வேண்டிய அவசியம் வந்து இருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இவன் இந்த கோப்பையில் வரைஞ்சிருப்பான்ல, அதை தூக்கி மேலே வச்சு அதை பெயிண்ட் பண்ண வந்து ஆரம்பிக்கான். இந்த தூங்குறதுக்காக தானே கால் பண்ணான். அதை தூங்காமல் படுத்திருந்தவன் பெட்லேருந்து நீச்சு உட்காந்துக்கிட்டு இப்போ நீ எதை பெயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன்னு கேட்க. எதுக்கு இந்த ஜீராவும் அவனை பெயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன்னு வந்து சொல்லலை. அதுக்கு பதிலாக நீ தூங்குறப்போ ரொம்ப அழகாக இருக்க, அது ஏன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரியும் கேட்க. இதுக்கு இவன் ஏன்னு கேட்டா, இந்த ஜிராவும் ஏன்னா நீ தூங்கிட்டு இருக்கப்போ எந்த ஒரு தீங்கும் பண்ண மாட்டீங்க, ஆனால் நீ எந்திரிச்ச உடனே எனக்கு ஒன்று பிடிக்கவே மாட்டேங்க அப்படிங்கிறது வந்து சொல்ல. இதுக்கு கோபம் ரொம்பவும் மோசம், ஆனால் உனக்கு ஒரு புது வேலை வந்திருக்கே அப்படிங்கிற மாதிரி மீன் சொல்ல. இதை ஜிராவும் கேட்டுட்டு நீ தூங்க தானே ட்ரை பண்ணிட்டு இருக்க, அந்த டைமில் எதுக்கு ஒர்க்கை பற்றி வந்து பேச, நீ கண்ணை மூடி இருக்கியா இல்லையா என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டா. எதுக்கு நான் மூடலை அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லலாம். ஜிராவும் கண்ணை மூடலைன்னா எப்படி வந்து தூக்கம் வரும், ஃபஸ்ட்டு கண்ணை மூடிட்டு படுங்க அப்படின்னு சொன்னோடனே இந்த கோப்பையும் அப்படியே அமைதியாக வந்து படுத்துடுறான். நான் கண்ணை மூடிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல. அடுத்த என்ன நடந்து அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கான். சொல்ல போச்சுன்னா ஒரு பச்சை புள்ளியை படுக்க வச்சுட்டு அடுத்த என்ன கதை அப்படிங்கிற மாதிரி அம்மாட்ட கேட்குற மாதிரி தான் இருக்கும். சரி அவன் என்ன சொல்லான்னா, இந்த டிராயிங்கில் நீ நிறைய துணிகளுக்கு மேலே வந்து படுத்திருக்க, அதுவும் நேக்டாக படுத்திருக்க, இப்படி யார் இதில் வந்து படுத்தாலும் அவங்க கண்டிப்பாக வந்து தூங்கிடுவாங்க, தூங்காமல் இருக்க முடியாதுன்னு சொல்ல. இதை கோவம் கேட்டுட்டு நான் திரும்பவும் துணி போடாமல் தான் இருக்கேனா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கான். இதுக்கு ஜிராம அமைதியா, நீ எப்போ என்னை சுற்றி துணி போடாமல் தானே இருக்க அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல. இவன் தானே துணி போடாமல் சுத்தவனா, சரி நமக்கு எதுக்கு, அதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டா, நீ ரொம்பவும் ஒரு சென்டிமெண்டலான ஒரு ஆள், உன்னை ஒருத்தைங்க உனக்கு பிடிச்ச மாதிரிப்பட்ட ஒரு உலகத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போகணும் நீ வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி ஜீரா சொல்ல. இது கோவம் கேட்டுட்டு யாராச்சும் அப்படி வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க. இதுக்கு இந்த ஜீராவும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் இல்லைன்னு சொல்லிடுறான். யாராச்சும் ஒருத்தைங்க எனக்காக வர்ற மாதிரி நீ வரைவியா, எனக்கு அதை பார்க்கணும் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்க. ஜீராவும் கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் பூ டிசைன்ஸ் போட்டிருப்பான் இந்த டிராயிங் முடிக்கலான்னு, அதை அழிச்சிக்கிட்டு யாரோ ஒருத்தங்க அவன்கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக வர்ற மாதிரி வந்து வரைகிறான். வரைஞ்சிட்டு இருக்கும்போது என்ன சொல்லான்னா, வேறன்னு, ஆனால் இங்கே சம்மந்தமே இல்லாமல் கோவோட லைஃப்குள்ளே ரொம்ப இன்வால்வ் ஆகுற மாதிரி வந்து இருக்குது. அப்படியே அங்கே கட் பண்ணி அடுத்த நாள் காலையில் பீமன் தான் பார்க்கணுமே. அவன் நேற்று நைட்டு
உன்னோட ஒரு பிக்சரை நான் வரைய போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுலேருந்தே இவனுக்கு இருக்க முடியல போல. சிரிச்சிட்டே படுத்துருக்க. இது தெரியாமல் இந்த மாவினும் உன்னோட கொஞ்சம் கிளாஸ் எனக்கு கொடுக்க முடியுமா, நான் ஒரு இன்டர்வியூக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரின்னு சொல்ல. ஏமா பார்க்கணுமே, கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருந்துட விடாதே, எவனாச்சும் ஒருத்தையும் வந்து எல்லாத்தையும் எடுத்து விட வேண்டியது அப்படின்னு நினச்சிட்டு இவனும் கண்ணாடி போட்டு கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்து இந்த மாவின்கிட்ட கொடுக்க மாவின் அதை போட்டு ரெடி ஆகிட்டு இருக்கான். ஈமோ ரெடி ஆகிட்டு இருக்கக்கூடிய மாவின் கிட்ட, நீ எந்த ஜாப் இன்டர்வியூக்கு போகிற, எந்த ஒரு ஐடி ஓப்பனிங் இருந்த மாதிரி நான் பார்க்கலையேன்னு சொல்ல. இதுக்கு மாவினும், இது ஒன்றும் ஐடி ஜாப் வந்து கிடையாது, இது ஒரு அனாலிசிஸ் ஜாபு. பொதுவாக மக்கள் வந்து எந்த மாதிரிப்பட்ட மூவிஸோ இல்லை ட்ராமாஸோ வந்து பார்க்காங்கன்னு நான் கண்டுபிடிச்சி சொல்லணும் அப்படிங்க மாதிரி வந்து சொல்ல. இதுக்கு பீமோ, இதுக்கு நீ தேவைப்பட போகிற, உனக்கு ஃபிலிமை பற்றி ஏதாச்சும் தெரியுமா அப்படிங்க மாதிரி வந்து கேட்கான். மாவினும் பதிலுக்கு, எனக்கு ஃபிலிமை பற்றிலாம் வந்து தெரியாது, ஆனால் அவங்களுக்கு எப்படினாலும் டேட்டாவை பற்றியும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பற்றியும் தெரிஞ்ச ஒரு ஆள் தேவைப்படுவாங்க, அதுக்கு தான் நான் போகிறேன் அப்படிங்க மாதிரி வந்து சொல்லலாம். பீமோ அப்படியே பக்கத்தில் வந்து மாவினோட டையை அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு பின்னாடி போக, மாவினும் நான் எப்படி நல்லா இருக்கேனா அப்படிங்க மாதிரி வந்து கேட்க, பீமோ பொதுவாக இந்த மாதிரி கேள்விலாம் நீ கேட்க மாட்டியே, ரொம்ப நம்பிக்கையாக இருப்பே அப்படிங்க மாதிரி வந்து சொல்ல. இதை கேட்டு மாவினும் டென்ஷன் ஆகிட்டு, எல்லாருக்குமே ஒரு சில நேரம் இன்செக்யூராக ஃபீல் ஆகும், எல்லாரும் ஒரு சேஃப் ஜோனை தாண்டி வந்து தான் ஆகணும், இப்படி தேவையில்லாமல் பேச வேலையை வச்சுக்காதுன்னு சொல்ல. அதுவும் சரிதானே, நம்ம எல்லாரும் ஒரு சில நேரம் ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுவோம், ஒரு சிலதை தாண்டி நம்ம வந்து பண்ணணும்னு வரப்போ நமக்கே கொஞ்சம் இன்செக்யூராக தான் ஃபீல் ஆகும். பீமோ அப்படியே வந்து நம்ம மாவினுக்கு ஸ்ப்ரேயெல்லாம் அடிச்சு விட்டுட்ருக்க. இவன் இப்போ பாசமாக ஸ்ப்ரே அடிக்கிறது வந்து தெரியலையாமா. இந்த மாவின் போய் என்ன சொல்லாங்க கேளுங்களேன், நீ கடைசியாக அந்த ஜிரா கூட வெளியே போனப்போ இந்த ஸ்ப்ரே தானே அடிச்சுட்டு போனேன், இதனால் எனக்கும் ஜாப் ஏதாச்சும் கிடைக்காம போயிடுச்சுன்னா அப்படிங்க மாதிரி இவன் வந்து கத்திகிட்ருக்க. பீமோ நீ எதுக்கு இப்போ பர்ஃப்யூமை போய் ப்ளேம் பண்ணுங்க, அது ஜாப் கிடைச்சாலும் கிடைக்காதே, அது ஒன்றை பொறுத்து இருக்கக்கூடியது அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து சொல்லலாம். அடுத்து இந்த மாவினும், சரி இந்த ஈவினிங் வரைக்கும் இந்த பர்ஃப்யூம் வந்து இருக்குமா என்ன அப்படிங்க மாதிரி வந்து கேட்க, நான் அந்த அவார்டு ஈவெண்ட்டுக்கு போகலான்னு இருக்கேன் அப்படிங்க மாதிரி வந்து சொல்லலாம். ஏமா இதை கேட்டுட்டு, நீ எதுக்கு அங்கே போகணும், அங்கே தான் கோ இருப்பான்னு சொல்ல. கோ இருப்பானா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வில்லத்தனமாக கேட்குற மாதிரி வந்துருக்கு. அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம், எப்படினாலும் அங்கே போக தான் போகிறேன், நீ தானே சொன்னாங்க பெரிய பெரிய ஆளுங்களாம் வருவாங்க கணக்குங்க, அங்கே கோயிலனா நான் உனக்கு எப்போ வர சொன்னேன், ஆனால் நீ எப்போ வந்திருக்க அப்படிங்க மாதிரி வந்து கேட்க. பதிலுக்கு இந்த ஜிராவும், நீங்கள் நைட்டு எப்போ ஃபோன் வச்சிங்க, நான் ஒழுங்காக தூங்க கூட இல்லை அப்படிங்க மாதிரி இவன் வேறு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்கான். கோவம், அது சரி, அதுக்கான பேமெண்ட் நீ வாங்கிட்டு தானே இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு, முன்னால் தான் நான் நல்லா தூங்குறேனே அப்படிங்கிற மாதிரி வேற வந்து சொல்லுவான். அடுத்த காருக்குள்ளாடி தான், இவன் காருக்குள்ளாடி போகணுன்னு இந்த ஜிராப்பையும் கேட்க கேள்வி, அடுத்த யாருக்கு கம்பெனியை வாங்கிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்க. இதுக்கு கோ என்ன சொல்லான்னா, இந்த முறை கம்பெனியெல்லாம் வாங்கலை, எனக்கு ஒரு அவார்டு கிடைக்குதா தான் வாங்க போகிறோன்னு சொல்ல. இதுக்கு திருப்பி ஜிரா என்ன சொல்லான்னா, இந்த அவார்டையும் நீங்கள் காசு கொடுத்து தானே வாங்கினீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க. கோவும் பதிலுக்கு, அவார்டெல்லாம் காசு கொடுத்து வாங்க முடியாதுன்னு வந்து சொல்ல. இது ரொம்ப சீரியஸாக எடுத்து பண்ணு, நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீ ரிப்பீட் பண்ணாலே போதும்னு சொல்ல. பின்னாடி நம்ம ஜிராவும் உட்காந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கான் காருக்குள்ளே. இது ரூம்குள்ளே வச்சு பண்ண முடியாதா என்ன, அது சரி, ஆனால் முன்னாடி கோவை பார்க்கணுமே, அவன் முன்னாடி பார்த்துட்டு இருக்க, ஆனால் முன்னாடி ஒரு மிரர் இருக்கே, அது பின்னாடி நடக்கிறதெல்லாம் வந்து காமிச்சு கொடுக்கும்னு நினைக்கிறேன். இவன் ரெடி ஆனதுக்கப்புறம் இந்த ஜிரா பையனும் அப்படியே ஃப்ரண்ட் சீட்டுக்கு காரை திறந்துட்டு ஜிராவும் ரூமுக்கு போய் அந்த யூரின் எல்லாத்தையுமே வந்து கழுவிட்டு இருக்க. அந்த டைமிங் யாரும் வந்து கால் பண்ணாங்க, யாருன்னு பார்த்தா கோ தான். இவனும் ஃபோன் அட்டன் பண்ண, கோவும் ஆப்போசிட்ல இருந்து, நீ ரூமுக்கு போயிட்டியா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க. ஜிராவும் டென்ஷனா, உனக்கு என்ன தான் வந்து வேணும், எதுக்கு நீ இதெல்லாம் என்கிட்ட கேட்குற அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க. இது கோவோ, நான் உன்னை நினச்சி கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல. இது எதையுமே கேட்காம இந்த ஜிரா வந்து ஃபோனை வச்சிடுறான். இப்படியே எபிசோட் 4 வந்து முடியுது. இந்த எபிசோட் 4ல் கோக்கு ஜிரா மேலே ஏதோ ஃபீலிங்ஸ் வர மாதிரி வந்து இருக்குது. இது பார்த்தாதுன்னு பீம் சும்மா தான் ஜிராட்ட பேச ஆரம்பிச்சிருப்பான், ஆனால் இப்போ அவனுக்கு அவன் லவ் வந்த மாதிரியும் தெரியுது. இதுக்கிடையில இந்த பிரச்சனை வேற நடந்திருக்க. என்ன நடக்க போகுதுன்னு எபிசோட் 5ல் தான் வந்து தெரியும். நான் உங்கள் நீயும் நானும் பிஎல் தமிழ் எபிசோட் 5ல் மீட் பண்ணலாம். பாய்.